ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். கழுதையை பார்த்து சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். கழுதையை பார்த்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாருங்கள். இப்போ கழுதை பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அழுக்கு துணியை ஃபுல்லாக பொதியாக சுமந்துட்டு போகுது. அதே சாயந்தரம் தூச்சி எல்லாம் வந்த உடனே அதையும் எதுவுமே சொல்கிறதில்ல. அப்படியே கடமைக்கு அப்போ தான் அந்த எஜமானருக்கு உண்மையாக நம்ம உழைச்சா தான் அந்த சாப்பாடு கிடைக்கும். கழுதை என்ன நினைக்கும், நமக்கு 3 வேளையும் நல்ல சாப்பாடு வேணும். சாப்பாடு வேணும்னா எஜமான என்ன ஏற்றினாலும் சரி, காலையில் அழுக்கு துணி ஏற்றுறாரு, எவ்வளோ ஏற்றுறாரு, அதை பற்றி அது கவலைப்படுறதே இல்லை. அப்புறம் சாயந்தரம் ஆனோன்னு நல்ல ஒரு வெளுத்து துணி ஏற்றுறாரு, அதை பற்றியும் கவலைப்படல. அதையும் வாயை முடிக்கிட்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கழுதைக்கு தேவை சாப்பாடு. அதுக்காக தன் கடமையை இருக்குது. சோகமாக இன்பு எல்லாத்தையுமே ஒன்றா பார்க்க அந்த கழுதை மாதிரி தான் வாழ்க்கையில் இருக்கணும். இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே மனநிலையில் தான் பார்க்கணும். என்றைக்கும் இன்பத்தை குதிக்கிறது, துன்பம் வரும்போது அழுறது என்றைக்குமே பண்ணவே கூடாது. கழுதையை பார்த்தாலே நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.